அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 7/4/2024 ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கை முடிச்சிட்டோம். அடுத்து ஏப்ரல் செகண்ட் வீக். ஸோ இந்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி இருக்க போகுது, ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்க போகுது, சிபிஆர் இண்டிகேட்டர் எந்த மாதிரி சொல்லுது, என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துடலாம். முதல்ல பிளைன் கேண்டில் ஸ்டிக் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் ஒரு டோஜி மாதிரியான ஒரு கேண்டில் வந்திருக்கு. எந்த இடத்துல வந்திருக்கு? ஆல் டைம் ஹை பக்கத்தில் வந்திருக்கு. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையை தானே ட்ரை பண்ணிச்சு இந்த வாரம், பட் அது முடியலை. ஸோ இந்த இடத்துல பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலாக முடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து மேலே அகைன் போச்சு அப்படின்னா இது புல்லிஷாக இருக்க போகுது. அப்படி இல்லைனா இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போனீங்க அப்படின்னா சேம் அதே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இவன் இன்னும் ஆல் டைம் ஹைக் பக்கத்தில் போகாமல் இருந்தார். ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஆல் டைம் ஹைக்கு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டாங்க. அதாவது 2 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து கேட்சப் பண்ணிருச்சு. ஸோ இவனுமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஆகிட்டா, இவனுமே ஆல் டைம் ஹைக் பக்கத்தில் இருக்கான். நிஃப்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா டோஜி கேண்டில் வந்துச்சு. பேங்க் நிஃப்டியில் என்ன வந்திருக்கு? ஒரு கிரேட்டான ஒரு சூப்பரான புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. அப்போது நிஃப்டி மேபி அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் தொடர்ந்து மேலே ஏறுவதுக்கு தான் நிறையா வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில்ஸ்டிக் சொல்லுது. ஸோ பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடந்திருக்கு பேங்க் நிஃப்டியில். ஆனால் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் வந்து முன்னாடியே நடந்துருச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. இது வந்து ஒரு சின்ன குட்டி கேண்டில். ஓகே, அது பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா மேபி கன்சல்டேட் ஆகலாம். ஸோ இது 2 தான் ஆப்ஷனு. ஸோ அடுத்து நம்ம வந்து எஃப்ஐஏ அண்ட் டிஏ டேட்டா பார்த்துடலாம். ஸோ அந்த எஃப்ஐஏ டிஏ டேட்டாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போன வாரம் நெட்டில் வந்து இந்த மந்த் முடிகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஃப்ஐஏ என்ன பண்ணியிருக்காங்க? 3800 கோடி தான் செல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான். அதாவது இந்த மந்த்து அப்படிங்கிறது இந்த வாரம் மட்டும்தான். இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 3800 செல் பண்ணியிருக்காங்க. டிஏ பாருங்கள், ரொம்ப நாளாக மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீ யாரா நடுவில் வந்துட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு 3300 கோடி விற்று வச்சிட்டாங்க. ஆனால் நெட் வந்து பார்த்திங்கன்னா 0.02 crores இருக்குது. அப்போ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இவங்க செல் பண்ணும்போது இவங்க பை பண்ணியிருக்காங்க. அப்படி கிடையாது, இவங்க பை பண்ணுறது தெரிஞ்சு தான் இவங்க செல் அடிச்சிருக்காங்க டிஏ. ஓகேங்களா? ஸோ ப்ராபபிளி இவங்க வந்து செல்லர்ஸாக மாறிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு கன்சல்டேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுது. ஆனால் பேங்க் நிஃப்டி பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. அதற்கு ஒரே ஒரு காரணம் HDFC பேங்க் தான். இவன் வந்து எல்லா தடை அதை உடை அப்படின்ட்டு எல்லா தடையிலையும் உடச்சி மேலே போயிட்டுருக்காங்க. அதனால தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டில் பாருங்கள். பேங்க் நிஃப்டியோட சேம் கேண்டில் HDFC பேங்க்கையும் இருக்கும். ஸோ இங்கே எப்படி ஒரு நல்ல பியரிஷ் கேண்டில் வந்துச்சோ அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் அதாவது ப்ரைஸால் ஃபர்தராக கீழே போக முடியாமல் பிரேக் அவுட் நடந்திருக்கு. அப்போ HDFC பேங்க் மேலே போச்சுன்னா பேங்க் நிஃப்டியால் யார் நினச்சாலும் சரி ICICI பேங்க், SBI, ஆக்சிஸ் பேங்க் எல்லாருமே சேர்ந்து கீழே இழுத்தாலுமே இவரால் கீழே போக முடியாது. ப்ளஸ் PSU பேங்க் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. அதனால் இந்த வாரமே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி நிஃப்டி கன்சல்டேட் ஆகலாம். ஆர் நிஃப்டியுமே பேங்க் நிஃப்டியோட சேர்ந்து ஆல் டைம் அடித்து நல்லா கிளியரான பிரேக் அவுட்டாக மேலே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு நடுவில் எலெக்ஷன் ஒன்று இருக்குது. அதை பற்றி யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க. நம்ம அதை வந்து அடுத்த வாரம் பார்ப்போம். ஏன்னா 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பார்க்க முடியும். அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர் இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி என்ன நடக்குது, போன வாரம் என்ன நடந்துச்சு, இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அதை போட்டு வச்சிட்டேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஃபார்ம் போகிற சிபிஆர் நிஃப்டியில். ஸோ போன வாரம் என்ன சிபிஆர் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா போன வாரம் ஒரு அசெண்டிங் மீடியம் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருச்சு. அண்ட் அகைன் இந்த வாரமே ஒரு அசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. அது ஒரு நேரோ சிபிஆராக ஃபார்ம் ஆயிருக்கு. இது மீடியம் சிபிஆர், இது நேரோ சிபிஆர். ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா அசெண்டிங் சிபிஆர் ப்ரைஸ் வந்து புல்லிஷாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இண்டிகேட் பண்ணுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் ப்ரைஸ் வந்து சிபிஆருக்கு பக்கத்தில் இருக்குது. அதாவது அடுத்த வாரம் ஃபார்ம் ஆக போகிற சிபிஆருக்கு பக்கத்தில் தான் போன வாரத்தில் க்ளோசிங் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் கொஞ்சம் கேப்பப்பாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த ப்ரீவியஸ் வீக் ஹையாக இருக்கும். அதாவது 22,620 ரேஞ்சாக இருக்கும். ஆல் டைம் ஹையும் அதுதான். அதை தாண்டிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 650 கிட்ட வந்து R1 இருக்குது. இது வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்கேஸ் கீழே போகிற பட்சத்தில் இந்த S1 ப்ரீவியஸ் வீக் லோவுமே ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ப்ளஸ் என்ன வந்திருக்கு நிஃப்டியில் இந்த வாரம் விர்ஜின் சிபிஆர் வந்திருக்கு. ப்ரைஸ் பாருங்கள், உங்களுக்கு சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு சிபிஆர் டச் பண்ணவே இல்லை. இப்படி இருந்தால் தான் நம்ம அதை விர்ஜின் சிபிஆர்னு சொல்லுவோம். ஸோ என்ன ஆனாலும் சரி இன்றைக்கி நிஃப்டி இதுக்கு கீழே போக மாட்டான். இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டு எடுத்துருவான். அப்போது ஆல்ரெடி அசெண்டிங் சிபிஆர் வந்திருக்கு. அது பை அண்ட் டிப் இண்டிகேட் பண்ணுது. இப்போ இன்கேஸ் டிப்பு வந்தாலுமே S1 கிட்டையோ ஆர் ப்ரீவியஸ் வீக் சிபிஆர் கிட்டையோ கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ரிவர்சல் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுவுமே வந்து மார்க்கெட் வந்து ஒன்று கன்சாலிடேட் ஆகணும், அப்படி இல்லைனா மேலே போகணும் அப்படிங்கிறத வந்து அது அந்த நம்ம கான்செப்டோட ஒத்து போகுது. அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டி பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் இந்த வாரம் என்ன வந்திருக்குன்னா ஒரு வைடு சிபிஆர் வந்திருக்கு. ஏன்னா போன வாரம் நல்லா ப்ரைஸ் ட்ரெண்ட் ஆனதுனால இந்த வாரம் வைடு சிபிஆர் வந்திருக்கு. அந்த வைடு சிபிஆர் வந்துட்டு ப்ரைஸ் எங்கே இருக்குது? கிட்டத்தட்ட வந்து அந்த ப்ரீவியஸ் வீக்கோட ஹைக்கு பக்கத்தில் தான் க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டியில் அப்படி கிடையாது. ஆனால் பேங்க் நிஃப்டி பயங்கர புல்லிஷாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கேப்பப்பாக ஓப்பன் ஆகிற பட்சத்தில் இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த லைன் 48,937ங்கிற R1 லெவல் தான்
இதுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. கீழே வந்து சிபிஆரே நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா வைடு சிபிஆர் தான் இந்த ஒவ்வொரு லெவலையுமே தாண்டி கீழே வரது ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி இந்த வாரம் கன்சாலிடேஷனுக்கு தான் வாய்ப்பு இல்லை. 90% வந்து மேலே ட்ரெண்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. மீதி 10% ஏதாவது சின்ன ஒரு ஃபால் வந்தாலுமே அது பை ஆகிட்டு அது ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி பயங்கர புல்லிஷாக இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டிலுமே இந்த வாரம் விர்ஜின் சிபிஆர் தான், ஆனால் அது ரொம்ப கீழே வந்திருக்கு. நிஃப்டிக்கு அது கொஞ்சம் பக்கத்தில் இருந்துச்சு, மேபி அதை தொடலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் பேங்க் நிஃப்டியில் ரொம்ப வந்து அது கீழே இருக்குது. ஸோ தொடர்றதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. இன்கேஸ் அது ஃபால் வந்தாலுமே இந்த சிபிஆரோட டாப் லைன்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அவன் சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுவான். ஸோ பேங்க் நிஃப்டி அல்டிமேட்டாக செம புல்லிஷாக இருக்குது. அதுவும் ஆல் டைம் வைக் பக்கத்துலேயே வந்திருக்கு. இது எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள். அண்ட் அகைன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதை ஹைட் பண்ணி விட்டுட்டு இதை ஹைட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் வந்து பண்ணிடுவோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்ட்டு நம்ம ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தோம். பேங்க் நிஃப்டி ஒரு கோடு போட்டிருந்தோம், அந்த கோட்டை தாண்டினா அவன் புல்லிஷ் ஆயிரும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். அந்த கோடு தான் இந்த கோடு, ஓகேங்களா? ஸோ இந்த லைனை ஹைட் பண்ண முடியல, நான் லைன் போட்டாலே வந்துடுது. ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த கோடு, ட்ரையாங்கிள் பேட்டர்ன். நம்ம ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த லைனை தாண்டினா தான் புல்லிஷ் ஆகும் அப்படின்ட்டு. எப்படி தாண்டியிருக்கான்? ஒரு டோஜியை போட்டான், அதுக்கப்புறம் பயங்கரமான புல்லிஷ் கேண்டிலோட மேலே போயிருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கேண்டிலோட லோ இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 47,900, அதுக்கீழே வரமாட்டாங்க இந்த வாரம். இன்கேஸ் ஃபால் வந்தாலுமே இவ்வளோ தூரம் தான் வர முடியும். அதாவது சிபிஆரோட கீழ் லைன் வரைக்கும் தான் வர முடியும். நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா மேல் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துருவான்னு சொன்னேன். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒஸ்ட் கேஸில் ஏதாவது ஒரு பயங்கரமான ஒஸ்ட் நியூஸ் வந்து கீழே வந்தாலுமே அவன் இந்த இடத்துல கண்டிப்பாக சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுவான். பயங்கர புல்லிஷாக இருக்கான் பேங்க் நிஃப்டி. ஏன்னா அந்த டெசிசிவான பிரேக் அவுட் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியில் நடந்திருக்கு. நம்ம இந்த ஃப்யூச்சரில் போய் அப்படியே வால்யூம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா வால்யூம் மிகவும் முக்கியம். வால்யூம் வந்து அந்தளவுக்கு இல்லை, பட் ஸ்டில் நல்ல பிரேக் அவுட் தான் இது, ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி இதில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படி பயங்கர புல்லிஷாக இருக்கான். நிஃப்டி என்ன சொல்கிறான்? நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம போட்டு வச்சு அந்த லைனை தாண்டலை. நம்ம எங்கே லைன் போட்டிருக்கோம்? இங்கே போட்டிருக்கோம், இப்படி போட்டிருக்கோம். நம்ம இந்த லைனோட அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாலாம் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால் எவ்வளோ தூரம் போக முடியும்? மேலே போகிறக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்குது, கீழே வரதுக்கான ஸ்பேஸும் இருக்குது. ஸோ நிஃப்டி வந்து இது வரைக்குமே கன்சால்டேஷன் தான் அவன் காட்டுறான். இன்னும் ஒரு டெசிசிவான பிரேக் அவுட் அப்படிங்கிறது வரல. ஏன்னா பேங்க் நிஃப்டி ரொம்ப நாள் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் அதை கேட்சப் பண்ணிட்டான். இப்போ ரெண்டு பேரும் ஒரே லெவலில் தான் இருக்காங்க. இப்போ வந்து ப்ராபப்ளி மார்க்கெட் வந்து ஒன்று கன்சால்டேட் ஆகணும், இல்லை மேலே போகணும். பேங்க் நிஃப்டி மேலே தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நிஃப்டி இல்லைப்பா, நான் கன்சால்டேட் ஆகிட்டு இந்த ஒரு வாரம் பார்த்துட்டு அடுத்த வாரம் கூட மேலே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ அது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஈவெண்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இது நான் ஆல்ரெடி போட்டு வச்சிட்டேன். இன்றைக்கி வந்து எதுவும் கிடையாது, மண்டே அன்றைக்கி எதுவும் கிடையாது, டியூஸ்டே அன்றைக்கும் எதுவுமே கிடையாது, யூரோப்லேருந்து எந்த நியூஸும் கிடையாது, அமெரிக்காவிலேருந்து எந்த நியூஸும் கிடையாது. வர நியூஸே வெனஸ்டே அன்றைக்கி சாயங்காலம் தான் கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது. வெனஸ்டே நைட்டு ஒரு சம்பவம் அப்படிங்கிறது யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்குது. கோர் சிபிஐயும் வருது, கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது. ஸோ இதை பொறுத்துமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் அப்படிங்கிறது எடுக்கப்படும். அதனால் அதுவும் இல்லாமல் எஃப்ஓஎம்சி மீட்டிங்கோட மினிட்ஸ் வருது. போன மினிட்ஸ் இன்றைக்கி தான் வந்து அவங்க அப்டேட் பண்ணுறாங்க, அதுவும் வருது. அதனால் வெனஸ்டே அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது யூஎஸ் மார்க்கெட்டில் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நியூஸுமே இல்லைங்க. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் இந்த வாரம் மார்க்கெட் அப்படிங்கிறது நகரப்போகுது. அதனால் டெக்னிக்கல்ஸ் புதன்கிழமை சாயங்காலம் வரைக்கும் பயங்கரமாக ஒர்க் ஆகும். வியாழக்கிழமை காலையிலுக்கு அப்புறம் அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த அமெரிக்காக்காரன் கொடுக்குற கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் டேட்டாவை பொறுத்து தான் இருக்க போகுது. அப்போது இந்த 3 நாள் திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாளுமே வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் 100% அப்படிங்கிறது டெக்னிக்கல்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ நம்ம செம்மையாக ட்ரேட் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர்கள் நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.